தமிழ் தரப்பு தெரியாமல் கண்ணை மூடிக்கொண்டு அல்லது காதையும் கொத்தி கொண்டு இருக்கும் இடங்கள் உண்டு. 2005 தேர்தலில் வெற்றி பெற்றது ராஜபக்ஷ அல்ல, சீனா. ராஜபக்சாக்களை வெற்றி பெற வைப்பதற்காக சீனா தன்னாலான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்தது. சீன இன்டெலிஜென்ஸ் அனைத்து வேலைகளையும் செய்தார்கள். இது பற்றி விலாவாரியான தகவல்கள் உண்டு. அன்று அதை பற்றி பேசப் போவதில்லை. 2005 காலத்தில் வளைகுடா யுத்தத்துக்குள், அதாவது ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் யுத்தத்துக்குள் அமெரிக்கா சிக்கொண்டிருந்த போது, அந்த காலகட்டத்தில் சீனா 2005 தேர்தலில் ராஜபக்சக்களை வெற்றிக்கு இட்டு செல்வதுகின்ற கொள்கையில் தெளிவான வெற்றியை பெற்ற அந்த தெளிவான வெற்றி தான் சீனா இலங்கையில் தன்னை ஸ்தாபிப்பதற்கான முழு அடிப்படைகளும். இனி அதிலிருந்து இலங்கை நகரவே முடியாது. அதாவது சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு தமிழ் பழமொழி இருக்கு. அதே வேளையில பூசாரி கைவிட்டாலும் கரடி கைவிடாது என்று இது ஒரு பழமொழியில் இருக்கு. எனவே ஒருபோது சீனா கரடி கைவிடாது. எனவே இலங்கையுடைய இனப்பிரச்சனையை இனிமேல் ஒருபோதும் ஈழத்தமிழ் தலைவர்களை அறிஞர்களே ஈழத்தமிழ் சிங்களவர்கள் குடியார பிரச்சனையாக பார்ப்பதை முற்றிலும் மேல் நோக்கி சென்று அது இந்திய, சீன, அமெரிக்க பிரச்சனையாக பார்க்கவும். எனவே அத்தகைய பரிமாணத்துக்குள் இலங்கை வந்துட்டது. எனவே சர்வதேச ரீதியான பரிமாணத்துக்குள் இலங்கை பிரச்சனை சிந்திக்காவிட்டால் ஒருபோது சிந்திக்க முடியாது. 1981 இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் சர்வதேச விவகாரம் பற்றிய சிந்தனை வெடிப்பு பெற்றது, திருவளர்ச்சி அடைய தொடங்கியது. வெறும் உள்நாட்டு பிரச்சனை அல்ல என்ற நூல்கள், கருத்துக்கள், செமினார்கள் எல்லாம் 81 வெளிவரத்தொடர். குறிப்பாக யாழ்ப்பாணம் மறுமலர்ச்சி கழகத்தை மையமாக கொண்டு இவர்கள் விஸ்தாரமாக வெளியே வந்தனர். இப்படிப்பட்ட பின்னணியில் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அரசியல், புவிசார அரசியல், குளோபல் பாலிடிக்ஸ், உலகளாவிய அரசியல், குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், உலகளாவிய அரசியல் முகாமைத்துவம் பற்றிய அறிவியல் வளர்ச்சி ஒன்று இருக்கு. இந்த பின்னணியில் சிங்களவர்களை பொறுத்தவரையில் அரசு இருப்பதனால் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். தமிழரை பொறுத்தவரை அரசு இல்லாத பயன்படுத்தப்படவில்லை. எனவே இப்போது நீங்கள் கேட்ட கேள்வியுடைய பிரதான இடம் என்னவென்றால், சீனா 2005 இலங்கையில் கால் ஊன்றிவிட்டது. அது ராஜபக்சாக்களின் வெற்றியின் மூலம் வெற்றி பெற்றது ராஜபக்சாக்கள் அல்ல, சீனா. அதை சீனா என்று அனுபவிக்கிறது. இனி மேலும் மேலும் போக போக சீனாவுடைய நிலை வளர்ச்சி அடையும்.